everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாப்பிஸ் ஹோம்ல இன்டோர் பிளான்ட்ஸ் எப்படி வளர்க்கறது அப்படினு தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே வீடு அழகா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த வீட்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து செய்வோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சரா இருக்கட்டும், நம்ம பெயிண்டிங்கா இருக்கட்டும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், எல்லாமே அழகா இருக்கணும்னு நினைப்போம். அதே வகையில் நம்ம பிளான்ட்ஸையும் அதில் சேர்த்தோம்னா பார்க்க இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். செடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன பால்கனி இருந்தால் கூட 1-2 செடி வச்சு கூட நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சு கூட வளர்க்கலாம். அதே மாதிரி மாடி வீடாக இருக்கட்டும், பால்கனி வசதி இருக்கவங்க யாராக இருந்தாலுமே நம்ம சின்ன சின்ன செடிகள் வச்சு நம்ம அழகுபடுத்த முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 10 விதமான இன்டோர் பிளான்ட்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பாருங்க, இது பேர் ஜேடு பிளான்ட் அப்படின்னு பேர். ரொம்ப குட்டி குட்டி இலைகளாக இதில் இருக்குது. இது எல்லா நர்சரிலையும் கிடைக்குது. இதுக்கு இன்னொரு பேர் லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். இப்போது நம்ம இதை வீட்டில் ஸ்டடி டேபிளில் இல்லை ஷெல்ஃப்லெல்லாம் கூட நம்ம வச்சு இதை வளர்க்க முடியும். இது சின்ன சின்ன செராமிக் பாட் வாங்கி அதில் வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தண்ணி கம்மியாக தான் பிடிக்கும். இதுக்கு இதை நம்ம கட் பண்ணி நம்ம வச்சு நிறைய ப்ராபகேட் பண்ண முடியும். வீட்டு உள்ளேயும் வைக்கலாம், வெளியிலையும் வச்சு வளர்க்கலாம். இது பேர் ரப்பர் பிளான்ட்டு. ரப்பர் பிளான்ட் ரொம்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது ஒரு இன்டோர் பிளான்ட் அப்படிங்கிறது. யார் கேட்டாலும் இன்டோர் பிளான்ட்னா ரப்பர் பிளான்ட்டு தான் சொல்லுவாங்க. அதில் பர்கண்டி கலர் ரொம்ப காமன். அது இதனால் உயரமாக வளரக்கூடியது. அது இதிலே இப்போ வேறு ஷேட்ஸ் இருக்குது. அதில் என்னட்ட இருக்குது இந்த ஷேட் தான் இப்போ இருக்கிறது. இப்போது இந்த பிளான்ட்டை நம்ம ஒடிச்சோன்னா பால் வரும் இதுலேருந்து. அதே சமயம் டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வைக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் அதுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான். க்ரோத்தும் ரொம்ப வேகமாக வளராது, மெதுவாக தான், ஸ்லோவாக தான் இது வளரும். அது ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லீவ்ஸ்லாம் பளபளன்னு இருக்கும். பொதுவாகவே இன்டோர் பிளான்ட்டில் நம்ம லீவ்ஸை அப்பப்போ நம்ம தண்ணி வச்சு தொடச்சிட்டோன்னா பார்க்க பளபளப்பாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் வளரும். அது இந்த பிளான்ட் பேர் ஷெஃப்லேரா. இதுக்கு அம்பர்லா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது கொடை மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கிறதுனால இதுக்கு அம்பர்லா பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் க்ரீன் ஷேடு இருக்குது. அது ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும். அது எவர் க்ரீன் பிளான்ட்டுன்னு சொல்லலாம் இதை. அதே மாதிரி இந்த ஷேடு எல்லோ ஷேடோடு இருக்குது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம வீட்டில் ஒரு கார்னரில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இதுக்கு டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது, இன்டைரக்ட் சன்லைட் தான் இருக்கணும். அதே மாதிரி வாட்டரும் போதுமான அளவு, தேவையான அளவு தான் ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் செடி செத்துரும். அடுத்து இதை நம்ம கட் பண்ணியும் வைக்கலாம். இதை இன்னொரு செடி மல்டிப்ளை பண்ணணுன்னா இது கிளைகள் வந்தோன்னா நம்ம கட் பண்ணியும் நம்ம வைக்கலாம். இன்டோர் பிளான்ட் வைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸ் வைக்கலாம். அதனால் தர வீணாகாமல் இருக்கும். ஏன்னா எக்ஸஸ் வாட்டர் இதில் ட்ரைன் ஆகும். ஸோ அப்போ தர வீணாகாது இந்த மாதிரி வைக்கிறப்போ. இதை இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பிராஸ்லேயும் சரி, செராமிக்லேயும் சரி பாட்லாம் இருக்குது. அது உள்ளே இதை வச்சிட்டோன்னா நமக்கு தட்டு வேண்டியதில்லை. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது பேர் பீஸ் லில்லி அப்படிங்கிறது. இது ரொம்ப ப்ராட் லீவ்ஸ் அழகாக இருக்கும். இது ஒரு அருமையான ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட். இதில் அழகான வெள்ளை கலரில் ஒரு நாகப்பாம்பு மாதிரி ஒரு பூ பூக்கும். இதில் கிளை செடிகள் நிறைய வரும். நம்ம அதை எடுத்து ப்ராபகேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். லோ லைட்டில் தான் இது வளரும். இது வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளான்ட். இது பாருங்கள், இது பேர் ஜிஜி பிளான்ட்டுன்னு பேர். இது ஒரு அருமையான ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பிளான்ட் நம்ம பிகினர்ஸ் யோசிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு. இலை நல்லா பளபளன்னு இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் இலை. இது இதை ஒடிச்சு வச்சாலே வந்துடும். இதை இந்த இலையை நம்ம தண்ணியில் போட்டு கூட ப்ராபகேட் பண்ண முடியும். தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இதுக்கு ஊற்றினா போதும். சப்போஸ் இது நம்ம ஊருக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சு, தண்ணி ஊற்றல, இறந்துருச்சுனா கூட திருப்பியும் அதை தண்ணி ஊற்றுறப்போ அதை ப்ராபகேட் ஆகும். ஏன்னா உள்ளே இருக்க டியூபர் மூலியமாக அது திருப்பி செடி வளர்ந்து வரும். இது ஒரு அருமையான ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட். ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான். இது ரொம்ப ஈஸியாக ப்ராபகேட்டும் பண்ண முடியும், வளர்க்கவும் முடியும், பார்க்கவும் அழகாக இருக்கும்.
இந்த பிளான்ட் பாருங்கள், இது பேர் வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மதர் இன் லா ஸ்டங்க்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். இதை வந்து வெளியிலையும் வைக்கலாம், வீட்டுக்கு வெளியிலையும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம், வீட்டுக்குள்ளே தொட்டிலையும் நம்ம வைக்கலாம். அதை இதுக்கு வந்து வாட்ரு வந்து 15 நாள் இல்லை 1 மாதம் கூட வந்து தாக்கு பிடிக்கும். தண்ணியே நம்ம வீட்டில் ஊற்றலைனா கூட அது பாட்டுக்கு இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அதே சமயம் ஒரு அற்புதமான வந்து ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து பர்பிள் ஷாம்ராக்னு பேர். இதான் லீவ்ஸே. இது பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது இண்டோருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெள்ளையும் பர்பிளும் கலந்த ஒரு பூ பூக்கும். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அந்த பூக்கள்லாம் வந்து இப்படி இந்த செடி வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி தூங்குற மாதிரி மூடி இருக்கும். அது தண்டு ரொம்ப மெலிசாக இருக்கும். இது ஷேட் பிளேஸில் தான் வைக்கணும். தண்ணி வந்து கம்மியாக தான் பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இது பாருங்கள், மணி பிளான்ட்டு வந்து போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறப்போ இந்த மாதிரி வந்து நீளமாக அப்படி போகும். இப்போ தரையில் வச்சா அப்படியே வந்து படர்ந்து போயிட்டுருக்கும். இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீனாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். இதை இன்டோர்லேயும் வைக்கலாம், நம்ம அவுட்டோர்லேயும் வைக்கலாம். இல்லை நம்ம வந்து நம்ம தொட்டியில் வந்து ஹேங்கிங் கார்டன் மாதிரி அதுலேயும் வச்சு செய்யலாம். நான் ஏற்கனவே எங்கள் வீடியோவில் ஹேங்கிங் கார்டனில் இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டில் வந்து மண்ணெல்லாம் வச்சு வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் சின்ன சின்ன வந்து இந்த கிளைகள் இருக்கும். இந்த இடத்த நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து அதை வச்சு வளர்த்தோன்னா அது நல்லா அழகாக வரும். இது பாருங்கள், இதிலே வேர் விட்டு ரொம்ப நல்லா வரும். இதை வந்து அங்கங்கே வந்து சமையல் ரூமில் இல்லை பெட்ரூமில் பாத்ரூமில் எல்லாம் கூட நம்ம அங்கங்கே வைக்கலாம். ஷெல்ஃபில் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஃபிலோடென்ட்ரனில் நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து இது ஒரு வெரைட்டி, ஃபிலோடென்ட்ரன் செனாடு அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி வளைஞ்சு ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இதை வந்து வீட்டில் வச்சோன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சின்னதாக வந்து சைடில் வந்து செடிகள் முளைச்சி வரும். நம்ம அதை எடுத்து இன்னொரு புதிய வந்து பிளான்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கு தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். ஷேட் பிளேஸில் தான் நம்ம இதை வைக்கணும். இது பேர் சான்சேசியா. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து இலை வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். இதுலேருந்து சின்ன வந்து செடிகள் இதிலே வரும். நம்ம அதை வச்சு ப்ராபகேட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இதுக்கு வந்து கம்மியாக தான் ஊற்றணும். இது வந்து லோ லைட்டில் வந்து வளரக்கூடியது. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சோன்னா ஈஸியாக ப்ராபகேட் பண்ண முடியும் நம்மளால். இதில் நிறைய கலராக வந்து லீவ்ஸோடு இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.